வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. 3 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் செல்ல உள்ளார். பயணத்தின் போது மேற்கு வங்காளத்தில் நடைபெறும் எய்ம்ஸின் முதல் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் நடைபெறவுள்ள எய்ம்ஸின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், கோலியனூர், முகையூர், திருவெண்ணெய்நல்லூர் ஒன்றியங்கள் மற்றும் விழுப்புரம் நகராட்சியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடைபெறுகிறது. ஆதார் அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை உள்ளிட்ட சேவைகள் இம்முகாம்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். தமிழக அரசின் மகளிர் உரிமைத் தொகை பெற பெண்கள் இம்முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து ஏனாமில் வெங்கடேஸ்வரா கோவில் கட்டும் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 84 லட்சம் ரூபாய் நிதி விடுக்க கோரினார். புதுச்சேரி வில்லியனூர் துணைமின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தட்டாஞ்சாவடி, மணவெளி, தண்டுக்கரை, ஒதியம்பட்டு, உத்தரவாகினிப்பேட், கணுவாப்பேட்டை, கோட்டைமேடு, ஜிஎன் பாளையம், வாஞ்சிநாதன் நகர், அரும்பார்த்தபுரம், தக்கக்குட்டை, மூலக்குளம், உழவர்கரை, உத்தரவாகினிப்பேட், உழவர்கரைப்பேட், புதுநகர், செல்லம்பாப்பு நகர், மரியாள் நகர், திருக்குறளார் நகர், புதுப்பேட்டை, கம்பன் நகர், சிவகாமி நகர், கமலம் நகர், அணக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.